அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலமை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். முன்னதாக வாரணாசி வந்திறங்கிய பிரதமர் மோடியை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வரவேற்றனர். மொரீஷியஸ் பிரதமருடனான தனது சந்திப்பிற்கு முன்பு தனது சொந்த தொகுதியான வாரணாசியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். அப்போது மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் ஹொசூரை பயணிக்க வைக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் முன்னிலையில் 49,353 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஓசூர்ல சுமார் 2000 ஏக்கர்ல உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கட்டமைப்பு வசதிகளோட ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன். இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் காணப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது. இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றொரு புதிய வளர்ச்சி பாதையில ஓசூரை பயணிக்க வைக்கும். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்றேன், எஃகு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவேன். எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைந்து டிராவல் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் தான். பாமக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். பாமகவை சேர்ந்தவர்கள் அன்புமணியுடன் கட்சி சார்பாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மீறினால் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீதும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டடங்கள் இடித்து தள்ளப்பட்டன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் பிரசித்தி பெற்ற மகாகாளி கோயில் அருகே குடியிருப்பு கட்டடங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் 11 கட்டடங்கள் பொக்லைன் இயந்திரம் வாயிலாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன.
டெல்லியிலிருந்து பீகார் மாநிலம் பூர்ணியா நோக்கி சென்ற சிறப்பு ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. டெல்லி ஆனந்த் விஹாரிலிருந்து பூர்ணியா நோக்கி சென்ற சிறப்பு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே சஹிபாபாத் ரயில் நிலையத்தில் நின்றது. அப்போது அதன் சரக்கு பெட்டியில் தீப்பிடித்து கரும்புகை வெளியேறியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சரக்கு பெட்டியில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சாம்பலாகின. இதையடுத்து தீ விபத்திற்குள்ளான பெட்டி மட்டும் நீக்கப்பட்டு அந்த ரயில் பூர்ணியா நோக்கி புறப்பட்டு சென்றது. டெல்லி போலீசார் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 2 பேர் டெல்லியிலும் 3 பேர் வேறு மாநிலங்களிலும் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களிடமிருந்து வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் இதன் மூலம் மிகப்பெரிய சதி திட்டத்தை முறியடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்படுவது குறித்த விவகாரத்தில் இந்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்படுவது தொடர்பான செய்தியாளர்கள் கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் பதிலளித்தார். அப்போது கடந்த ஓராண்டு காலமாகவே இதுகுறித்து மக்களை இந்திய அரசு எச்சரித்து வந்ததாகவும் இந்தியா மற்றும் ரஷ்யாவில் உள்ள அதிகாரிகளிடமும் இதுகுறித்து எடுத்துரைத்து இந்த நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்து தங்கள் நாட்டினரை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தங்களது வீடுகளை இழந்த மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். இதையொட்டி பாதிக்கப்பட்ட மக்களை அதிகாரிகள் மீட்டு வாகனம் மூலம் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். நிலச்சரிவு காரணமாக தங்களது வீடு சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதமடைந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் நேபாள தலைநகர் காத்மாண்டில் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நேபாள அரசின் ஊழலை கண்டித்து இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்நாட்டு பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து ராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் கடைகள் அடைக்கப்பட்டு தெருக்கள் வெறிச்சோடின. வலதுசாரி ஆர்வலர் சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்காவுக்கு ஒரு இருண்ட தருணம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர்க் உட்டா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் படுகொலைக்கு காரணமான அனைவரையும் நீதியின் முன் நிறுத்துவேன் என கூறியுள்ளார். சார்லி கிர்க் ஒரு தேசபக்தர். அவர் தனது வாழ்க்கையை வெளிப்படையான விவாதத்திற்காகவும் தான் நேசித்த அமெரிக்காவிற்காகவும் அர்ப்பணித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரம், ஜனநாயகம், நீதி மற்றும் அமெரிக்க மக்களுக்காக சார்லி கிர்க் போராடியதாகவும் இளைஞர்களால் இவ்வளவு மதிக்கப்பட்ட ஒரு நபர் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்றும் அவரது மரணம் அமெரிக்காவுக்கு ஒரு இருண்ட தருணம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.